ஸோ கைஸ், நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்துட்டு நீங்கள் விசாவை எக்ஸ்டென்ஷன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது உங்களோட ஸ்டூடெண்ட் விசாவை எக்ஸ்டென்ஷன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும். அது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறத வந்துட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பேஜை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ், முதல்ல தேவைப்படுற டாக்குமெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களோட பாஸ்போர்ட் ஒரிஜினல் தேவைப்படும். ஸோ கைஸ், நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது மினிமம் ஒரு 6 months உங்களோட பாஸ்போர்ட் வேலிடிட்டி இருக்கிற மாதிரி பாருங்கள். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இன்சூரன்ஸ் இருக்கணும். உங்களுக்கு வந்துட்டு மெடிக்கல் கவரேஜ், அதாவது ஒரு 50,000 euros ஆனுவலுக்கு கவர் ஆகிற மாதிரி ஒரு இன்சூரன்ஸ் இருக்கும். நான் வந்து யூஸ்வலி பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு இந்தியாவோட இன்சூரன்ஸ் தான் எடுப்பேன். மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பேங்க் ஸ்டேட்மெண்ட். அப்ராக்சிமேட்லி ஒரு 6,400 euros மேலே இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஈதர் இந்தியன் அக்கௌண்ட் ஆர் வந்து இட்டாலியன் அக்கௌண்ட், ரெண்டுமே பாசிபிள் தான். டாக்குமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களோட அஃபிட்டோ கண்ட்ராக்டோ, அதாவது உங்களோட ரெண்டல் டாக்குமெண்ட் கேட்பாங்க. நீங்கள் வந்துட்டு ரெசிடென்ஸில் இருந்தாலும் சரி, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தனியாக வீடு எடுத்திருந்தாலும் சரி, உங்களோட ரெண்டல் கான்ட்ராக்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாக்குமெண்ட்டு. ஸோ கைஸ், அதுக்கப்புறம் என்ன டாக்குமெண்ட்